நீங்கலாம் பார்த்துக்கிட்டு வர உலகம் சினிமால பார்க்குற படம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? எத நீங்கலாம் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்களோ, அத மட்டும் தான் நமக்கு காட்டுவாங்க. மத்த எல்லாமே அந்த ஒரு சினிமா பின்னாடி கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த ஒரு கவர்ன்மெண்ட் உலகத்த டேக் ஓவர் பண்ணணும், எந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவுல சண்டை வரணும், எக்கனாமிக்ஸ் எந்த நாட்டுக்கு ஸ்ட்ரெங்த்தா இருக்கணும், இப்படி பெரிய பெரிய முடிவுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் சொசைட்டி வேலை செஞ்சுக்கிட்டு வருது. நமக்கு தெரியாத ஒரு கை நம்மளோட கண்ண மறைச்சுக்கிட்டு வருது. இதுதான் இல்லுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 1776வது வருஷத்துல ஆடம்னு சொல்லப்படுற 28 வயசுல ஒரு லா ப்ரொஃபசர் பார்த்தீங்கன்னா, பவாரியான்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்ந்து வந்தாரு. அந்த ஒரு டைம்ல கேத்தலிக் சர்ச் ஆனது ஜஸ்ட் ஒரு ரிலிஜனா இல்லாம எடுகேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. மாரல், லா, பாலிடிக்ஸ், ஈவன் புக்ஸோட சென்சர்ஷிப் கூட கண்ட்ரோல் பண்ணாங்க. நாட்டுக்கு என்னென்ன வேணுங்கிறத இவங்க தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 1700வது வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ராஜாக்களால ரூல் பண்ணப்பட்டு வந்துச்சு. தே ஆர் த அப்சொல்யூட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ராஜாக்களோட ஆட்சிக்கு மேல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ராஜாக்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்த ஆடம்க்கு என்னமோ நம்ம ஃப்ரீடம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு வரோம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மனித குலத்தை இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா அதுக்கு நம்ம எடுகேஷனை எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும். அப்போதான் யோசிக்கிற தன்மை மக்களிடையே வரும், பெரிய பெரிய ஆட்களை எதிர்கொள்ற அளவுக்கு தைரியம் வரும்னு நினைச்சாரு ஆடம். ஆனா ராஜாக்களுக்கும் அவங்க உருவாக்குன ஆட்களுக்கும் தெரியாம செயல்படணும்னா அதுக்கு சீக்ரெட்டா செயல்படணும் என்கிறதுக்காக உருவாக்குனது தான் த ஆர்டர் ஆஃப் த இல்லுமினாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இல்லுமினாட்டின்னு சொல்லப்படுற வேர்ட் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில இதுக்கு அர்த்தம் ஹையர் ரேங்கிங் கொண்டுள்ள நாலேஜை கொண்டுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட் வேர்ட்ல தான் கொடுப்பாங்களாம். இதை கிரியேட் பண்ண ஆடமை வந்து ஸ்பார்டகஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெயர்ல தான் கூப்பிடணுமா. இது ரேண்டமான பெயர் இல்ல. ஹிஸ்டரியை புரட்டி பார்க்குறப்போ தான் ஸ்பென்டகஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்காக ரோம்ல ஃபைட் பண்ண ஒரு நபரோட பேருன்னு தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பெயர் தான் ஆடம் வச்சிருந்தாரு. ஆடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சேட்டையே உருவாக்குனாரு. சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ரோலை கொடுத்தாரு. ஒவ்வொரு குழுவுக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும். ஒருவேளை யாராவது மாட்டினா கூட மேல இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாது. இப்படி பெரிய சிஸ்டம் ஆடம் உருவாக்குனாரு. இப்படி ஆடம் உருவாக்குன சிஸ்டம் தான் அவங்களோட சொசைட்டியை காப்பாத்துனுச்சு. இந்த சொசைட்டி உருவாக்குன காலம் பாத்தீங்கன்னா குறைவான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனா அப்படி அங்க இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. இவ்வளவு குறைவான ஆட்களை வச்சு எப்படி யூரோப் மொத்த ஆட்களுக்கும் இல்லுமினாட்டியை பத்தி தெரிய வைக்கலாம்னு யோசிச்சாரு ஆடம். அதுவும் அந்த டைம்ல உள்ள ராஜாக்கள், பாலிட்டிக்ல இருக்கிற ஆட்கள், இப்படி கவர்மெண்ட்க்கு சிங்சாங் அடிக்கிற ஆட்களுக்கு தெரியாம பரப்பணும்னு யோசிச்சாரு ஆடம். அதுக்காக எடுத்த ஒரு முடிவு தான் ஃப்ரீ மாசன்ரி. ஃப்ரீ மாசன்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கிளப் தான். ஸ்கூல்ல நமக்கு எப்படி கிளப்பு, சொசைட்டி அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி தான் இது. ஆனா இவங்களோட சொசைட்டி மெம்பர்ஸ் மத்த எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்கள மீட் பண்ணி எடுகேட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி தனியா ரிச்சுவல்ஸ், சிம்பிள்ஸ், ஈவன் சீக்ரெட்டா ஹேண்ட் ஷேக் கூட இருக்குதான். ஆனா இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி டார்க்கான தியோரிஸ்லாம் பின்னாடி இல்ல. ரிச்சுவல்னு நான் சொன்னது கூட நார்மலா கடவுளை தனிப்பட்ட முறையில எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். அந்த காலகட்டத்தில் இந்த சொசைட்டி பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆடம் இவங்களோட சொசைட்டி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாரு. இந்த மாதிரி உங்களோட சில மெம்பர்ஸை எங்களோட சொசைட்டிக்குள்ள அனுப்புங்க, அது மூலியமா நாங்க சில விஷயங்களை கத்துக்கிறோம், அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா எங்களோட சொசைட்டியும் தெரிய வரும் அப்படின்னு கேட்டாரு. ஃப்ரீ மசோன்ரி கிளப்பும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இங்கிருந்து தான் ஃப்ரீ மசோன்ரியோட ஹெல்ப் மூலியமா இல்லுமினாட்டி வேகமா யூரோப் முழுக்க பரவுனுச்சு. 1784வது வருஷத்துல ஏறக்குறைய 2000 மெம்பர்ஸ் இல்லுமினாட்டி சொசைட்டில ஜாயின் பண்ணாங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணக்காரனுங்க, ராயல் ஃபேமிலிஸ்ல உள்ளவனுங்க, ப்ரொஃபசர்ஸ், லாயர்ஸ், இன்னும் நிறைய படிச்சவங்கலாம் வந்து சேர்ந்தாங்க இந்த சொசைட்டிக்குள்ள. ஒரு சொசைட்டிக்குள்ள ஒருத்தன் புத்திசாலியா இருந்தா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆனா இங்க ஒவ்வொருத்தனும் புத்திசாலியா இருந்தாங்க. அண்ட் இது இப்படி சீக்கிரட்டா பரவுனது ஃபைனலி கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரிய வந்துச்சு.
பாலிடிக், எடுகேஷன், பவர் இப்படி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இலுமினாட்டியோட பேர் வந்து ஒளிச்சிருந்துச்சு. சீக்ரெட்டா வெளி உலகத்துக்கு தெரியாம இவங்க பண்ற பிளான் அநேகமா உலகத்துக்கு எதிரா தான் இருக்கும். இல்லாட்டி நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒட்டுமொத்த சொசைட்டியும் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணதை தாண்டி யாரெல்லாம் இலுமினாட்டி சொசைட்டில இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸோட வீட்ல போயிட்டு ரைட் பண்ணாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்டை கான்ஃபிஸ்கேட் பண்ணி இந்த சொசைட்டில யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பெயரு, அவங்களாம் யூஸ் பண்ற கோட் வேர்டு, சீக்ரெட்டான பிளான் எல்லாத்தையுமே கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ரூஃப். இலுமினாட்டின்னு சொல்லப்படுற இந்த சொசைட்டி கண்டிப்பா உண்மை என்கிறது. ஆடம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு பயந்து எங்கேயோ தலைமறைவா ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையா நடந்தது. ப்ரூஃப்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது தான் உங்களுக்கு பயமானது உற்பத்தி ஆகும். இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1789வது வருஷத்துல யூரோப்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ராஜா காலம்னு சொல்லப்பட்ட டைம் அழிஞ்ச டைம் இது. டேக்ஸ்லாம் ரொம்ப ஏத்துனதால மீட்டர் கிளாஸ், லோ கிளாஸ் எல்லாருமே வறுமையில வாடுனாங்க. ஆனா ஹை கிளாஸ்ல இருக்கிற ராயல் ஃபேமிலிஸ் அப்புறம் இன்னும் சில பணக்காரனுங்க மட்டும் எல்லா ஏழைகளோட வறுமையில குளிர் காஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு ராஜா மேல பயங்கரமான கோபம் வந்துச்சு. அந்த டைம்ல ராஜாவா வழி நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோயிஸ்னு சொல்லப்படுற ஒரு ராஜா. ஹிஸ்டரியில முதல் முறையா ஒரு ராஜாவை சராசரியான மனுஷனுங்க எதிர்த்து நின்ன காலம் இது. அதுக்கப்புறம் 1793வது டைம்ல ராஜா தன்னோட சொந்த மக்கள் கையால இறந்தார். இதுக்கப்புறம் தான் ராஜா உருவாக்குன என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகுனுச்சு. சர்ச்சோட பொலிட்டிக்கல் பவர் லாஸ் ஆனிச்சு. இவ்வளவு காலமா சரியா போன ராஜாவோட ஆட்சி இப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு மக்களிடையே கேட்கிற அப்போதான் உருவாகுனுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு சொசைட்டி அப்படின்னு. அவங்க தான் பிளான் பண்ணி ராஜாவை கொண்டுட்டாங்க. இந்த ஒரு வதந்தி தான் காட்டு தீ போல பரவனிச்சு. இந்த ஒரு வதந்திக்கு மேலும் ஒரு பவரை கொடுத்தது 2 புக் எழுதினவங்க. ஒருத்தனோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டின் பேர்வெல்னு சொல்லப்படுற ஒரு நபர். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட். இவர் எழுதின ஒரு புக்ல இலுமினாட்டி தான் சீக்ரெட்டா பிளான் பண்ணி நம்மளோட பழைய சிஸ்டமை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம ஜான் ரபிசன் சொல்லப்படுற ஒரு எழுத்தாளரும் ஃப்ரீ மசோன்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சொசைட்டி தான் இலுமினாட்டிக்கு ஹெல்ப் பண்றதா அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படிதான் ராஜாவோட ஆட்சி காலத்துக்கு முடிவு கொடுத்தாங்க இலுமினாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் எழுதின புக்கு மூலியமா தான் இலுமினாட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. சீக்ரெட் சொசைட்டினாலே நமக்கு இலுமினாட்டி தான் முதல்ல ஞாபகத்துல வரும். புக்கு மூலியமா உலகம் ஃபுல்லா பயத்தை பரப்புனாங்க. நமக்கு மேல இலுமினாட்டி இருக்காங்கன்னு எல்லாருமே நம்ப வச்சாங்க. இப்போ உள்ள ஹிஸ்டரியன்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலும் இலுமினாட்டின்னு சொல்லப்படுற சொசைட்டி ஆக்டிவா இருக்குதுன்னு எந்த ஒரு ப்ரூஃபும் கொண்டு வர முடியல. ஆனா ஜஸ்ட் ஒரு வதந்தியா ஆரம்பிச்ச ஒரு பெயர் இன்னைக்கு ஒரு ஷேடோ ஃபோர்ஸா மாறி இருக்குன்னு சொல்றது கேட்கிறப்போ நமக்கு இங்க பயம் வருது. அதுக்கப்புறம் 1800வது வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது பொலிட்டிக்கல்ல பிரச்சனைனா இலுமினாட்டியோட பெயர் தான் பிளேம் பண்ணுவாங்க. எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் நடக்குதா, அதுக்கும் காரணம் இலுமினாட்டி. ஒரு நாட்டுல ரிவால்யூஷன் நடக்குதா, இலுமினாட்டி. சோஷியல் சேஞ்சா, இலுமினாட்டி. ஆனா எதுக்காக மக்கள் எல்லாருமே எது நடந்தாலுமே இலுமினாட்டியோட பேரை சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இலுமினாட்டி இஸ் a perfect villain. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது. இருந்தாலும் ஒரு வதந்தி மூலியமா உருவாக்குன பயம் தான் எதுக்கு எடுத்தாலும் இலுமினாட்டி என்கிற பெயரை சொல்றதுக்கு காரணமா போனுச்சு. இந்த உலகத்துக்கே இலுமினாட்டியோட சிம்பிள் தெரியும் தானே? ஒரு கண்ணு பிரமிட் ஷேப்ல இருக்கிறத கண்டிப்பா நீங்களாம் பார்த்திருப்பீங்க. உலகத்துல எந்த மூலையில போய் கேட்டாலும் சொல்லுவாங்க பிரமிட்குள்ள ஒரு கண்ணை வச்சாலே இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி இந்த சிம்பிள் இலுமினாட்டியை விட ரொம்ப பழசு. ஆக்சுவலி இப்படி ஒரு சிம்பிளோட பேர் பாத்தீங்கன்னா ஐ ஆஃப் ப்ராஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அர்த்தம் கடவுள் நமக்குள்ள இருக்கிற ஹியூமனிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காராம். கிறிஸ்டியனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணு தான் டிவைன் கைடன்ஸ்னு சொல்றாங்க. கடவுளோட வழிகாட்டியாம். அந்த கண்ணு தான் மனித இனத்தோட ஒரு ப்ரொடெக்ஷனா. கடவுள் இருக்கிறதுக்கு அறிகுறியும் இந்த ஒரு கண்ணு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பாத்தீங்கன்னா ஹோலி ட்ரைனிட்டின்னு சொல்லுவாங்களாம். அதாவது அப்பா, பையன், அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட், அதோட ஆர்கனைசேஷன் சேட் தான் வந்து அந்த ஒரு பிரமிட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் ஆக்சுவலி ஒரு ரிலீஜியஸான சிம்பிள். ஆனா நாளடைவுல தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே வந்துச்சு.
1990வது வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியோரி பரவணுச்சு. இப்போ இலுமினாட்டியோட பேர் பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரில மட்டும் ரீச் ஆகல. இப்போ குளோபலா ரீச் ஆகியிருக்கு. மக்கள் இலுமினாட்டிய வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கண்ட்ரீஸ்க்கு நடுவுல நடக்கிற வார முடிவெடுக்கிறதா சொல்றாங்க. ஏஐ கம்பெனிஸ்க்கு பின்னாடி இலுமினாட்டி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பணக்காரங்களோட முயற்சியை பார்த்து இலுமினாட்டின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இதெல்லாம் சொல்றது ஒரு தியோரிட்டிக்கலா தான். உண்மைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல. ஆக்சுவலி பிரைவேட்டான சீக்ரெட்டா இயங்கக்கூடிய சொசைட்டி இருக்கு இந்த உலகத்துல. பிரைவேட்டா மீட்டிங் சொல்றது, பாலிட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றது எல்லாமே உண்மை. ஆனா நம்மள நினைக்கிற மாதிரி உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இல்ல இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ். இப்போ உள்ள மாடர்ன் உலகத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் வந்துருச்சு. வெறும் ஹேண்ட் கெஸ்டரை வச்சு எத்தனையோ ஆர்டிஸ்ட், பணக்காரனுங்க, பில் கேட்ஸ் எல்லாருமே பார்த்து நீங்க இலுமினாட்டியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம உலகத்துல பவாரியால சேர்ந்த இலுமினாட்டி இருக்கு, எக்ஸிஸ் ஆயிருக்கு. 1776வது வருஷத்திலிருந்து 1785வது வருஷம் வரைக்கும் இது உண்மை. ஆனா இப்போ வரைக்கும் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் இல்ல சொல்றதுக்கு. ஆமா, இங்க உள்ள ஆட்கள் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான், புத்திசாலியான ஆட்கள் தான். ஆனா அவங்கெல்லாம் குளோபலா கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கும் தெரியல. இது கூடவே ஆமா, கவர்மெண்ட் இந்த சொசைட்டியை பேன் பண்ணாங்க. ஆனா இப்போ யாராவது எடுத்து நடத்திருப்பாங்களான்னு கேட்டா அதுக்கும் பதில் தெரியல. இலுமினாட்டி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியோரியா இருக்கட்டும், இல்லைன்னா ஜோடிச்ச கதையா கூட இருக்கட்டும், ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்களேன். பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த ஒரு நெட்வொர்க் மூலியமா தான் ஒரு டிசிஷன் மேட் அப் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு மித்தோட சேர்ந்த உண்மைதான் இந்த இலுமினாட்டின்னு நான் சொல்லுவேன். எது எப்படி இருந்தாலும் இலுமினாட்டியானது ஒரு நாள் அவங்களோட கதை, எதுக்காக இவங்கனால சீக்கிரட்டா வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, எதுக்காக பிரைவேட்டா ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சீக்கிரமாவே மக்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். Until then, see you, bye bye from Decade Vision.